கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு வட்டம் இயற்கை எழில் கொஞ்சும் பைங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது கூட்டாளுமோடு அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயம். சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் ஒரு பெரிய ஆலமரத்தின் விழுதுகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த இடம் கூட்டாளுமோடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கதையின் ஆரம்பம் செம்பன் என்ற ஒருவரிடமிருந்து தொடங்குகிறது. அவருடைய மகளுக்கு மகப்பேறு இல்லாததால் அவர் வழுதமடத்து சிவயோகி என்ற ஜோதிடரை நாடுகிறார். அப்போது அவர் சொன்ன வழிப்படி பூவரச மரத்தின் உள்ளே முளைத்திருந்த ஆலமரத்தின் அடியில் ஒரு பீடம் அமைத்து வழிபடச் சொல்லினார். அந்த நம்பிக்கையோடு செம்பன் வழிபட்டார். அதன் பின் அவருக்கு பேரன் பிறந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற கதைகளை கேட்க அன்டோல்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காலம் கடந்து அந்த ஆலமரம் பல விழுதுகளுடன் பரவி செழித்து வளர்ந்தது. அந்த இடம் கூட்டாளுமோடு என்று பெயர் பெற்றது. சாந்தரூபிணியாக அன்னை வீற்றிருப்பதால் அன்னை ஸ்ரீ பத்ரேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த தலத்தில் அன்னை பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. ஒரு காலத்தில் ஊரையே அச்சுறுத்திய காலரா நோயிலிருந்து ஒரு சிறுவனை அன்னை காப்பாற்றினாள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான நன்றி கடனாக இன்றும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான வாழைக்குத்துகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். அதேபோல் கடும் வறட்சியின் போது அன்னைக்கு நடத்தப்பட்ட கடலாட்டு பூஜைக்கு பின் வானமே அதிரும் வண்ணம் மழை பொழிந்ததாக கூறப்படுகிறது. இங்கே அன்னை பத்ரேஸ்வரி 8 கைகளுடன் பத்மாசுரன் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். வழக்கத்திற்கு மாறாக அன்னையின் கையில் உள்ள திரிசூலம் கீழ் நோக்கி இருப்பது தீமை செய்பவர்கள் தண்டிக்கப்படுவர் என்பதை குறிக்கிறது. இந்த கோவிலில் கணபதி, ஐயப்பன், பாலமுருகன், கிருஷ்ணசுவாமி, துர்காதேவி, இசக்கியம்மன் என பல சந்நிதிகளும் உள்ளன. நம்பிக்கையோடு வரும் பக்தர்களுக்கு பிள்ளை பேரும் பிணி நீக்கமும் அருளும் தாயாக கூட்டாளுமோடு பத்ரேஸ்வரி அம்மன் இன்றும் அருளாட்சி செய்து வருகிறாள்.